Hi friends, welcome to Chennai Food. இனிமே நமக்கு டியூட்டி ஃப்ரூட்டி வேணும்னா கடையில் போயிட்டு வாங்க வேண்டாங்க. நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற தர்பூசணி தோலை வச்சு அருமையான முறையில் டியூட்டி ஃப்ரூட்டி ரொம்ப சுலபமாக எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ கோடை காலம்ங்கிறதுனால எல்லார் வீட்லேயுமே தர்பூசணி பழம் வாங்குவாங்கங்க. ஆனால் அந்த தர்பூசணி பழத்தை மட்டும் நம்ம நறுக்கி சாப்பிட்டுட்டு இந்த தோலை எல்லாத்தையுமே நம்ம தூக்கி தூர போட்டுடுவோம். இது நமக்கு தேவைப்படாது அப்படின்னு தூக்கி போட்டுருவோம். ஆனால் இந்த தோலை வச்சு ரொம்ப டேஸ்டியான ஒரு டியூட்டி ஃப்ரூட்டி தாங்க செய்ய போகிறோம். இந்த தோலை வச்சு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டியூட்டி ஃப்ரூட்டி தாங்க நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு இது மேலே இருக்கக்கூடிய இந்த மேல் தோலை நம்ம சீவி எடுத்துடணும். கத்தியை வச்சு பொறுமையாக அந்த தோலை நம்ம சீவி எடுத்துக்கலாம். அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய இந்த ரெட் கலரில் இருக்குது பாருங்கள், அதையும் நம்ம சுரண்டி எடுத்துடணும். அது இப்படி சுரண்டி எடுத்தாலே அதிலேருந்து வந்துடும். இந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய இந்த பகுதி மட்டும்தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இதே மாதிரி நான் எல்லா தோலையுமே வெளிப்பக்கமும் சீவிட்டு உள்பக்கம் இருக்கக்கூடிய அந்த சிவப்பு நிறத்தையும் நான் சுரண்டி எடுக்க போகிறேன். எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் எடுத்த தர்பூசணி தோல் எல்லாத்தையுமே பாருங்கள் பின்பக்கமும் சீவி எடுத்துட்டேன். முன்பக்கம் இருந்தால் அந்த சிவப்பு நிறத்தையும் எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் தடிமன் இருக்கும். அதாவது ரொம்ப மெலிசான ஒரு பீஸாக தான் இருக்கும். இதை நம்ம கடைகளில் விற்கக்கூடிய டியூட்டி ஃப்ரூட்டிலாம் எவ்வளவு பொடியாக இருக்குமோ அந்தளவுக்கு நம்ம பொடியாக தான் நறுக்கி எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன துண்டுகளாக போட்டுட்டு நம்ம நறுக்கி எடுக்கும் பொழுது குட்டி குட்டி பீஸாக நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி தான் எல்லா பீஸையுமே நம்ம நறுக்கி எடுக்கணும். நான் நறுக்கி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். தர்பூசணி காயை பாருங்கள், நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துட்டேன். அந்த தோல்லலாம் நம்ம சீவி சுத்தம் பண்ணி அலசிட்டு தான் பொடியாக நறுக்கியிருக்கிறோம். ஏன்னா டியூட்டி ஃப்ரூட்டி வந்து பொடிசாக தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி பொடியாக நம்ம நறுக்கி எடுத்துக்கணும். எனக்கு ஒரு பவுல் ஃபுல்லாக வந்திருக்குது. இதை நம்ம வேக விடணும். வேக விடுறதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன். தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இதை நம்ம அதில் சேர்க்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நறுக்கி வச்ச பீசஸை அதில் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டால் போகிறோம். ரொம்ப அதிகமாக வேகக்கூடாது. நம்ம இந்த காயை நசுக்கி பார்த்தோம்னா நசுங்குற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு வெந்தால் போதும். நான் மூடி போட்டு விட்டுறேன். மூடி போட்டு 4 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். பாருங்கள், நல்லா கொதிச்சு வெந்துட்டுருக்குது. இந்த அப்படியே ஒரு கலந்து விட்டுட்டு நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே லைட்டாக ப்ரெஸ்ஸிங் ஆகும். இப்போ சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆற விட்டுட்டு பாருங்கள். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் அப்படியே அமுங்கணும். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். ரொம்ப அதிகமாக வெந்துடக்கூடாது. இப்படி காயை நம்ம அழுத்தி விட்டோம்னா அப்படியே அமுங்கணும். சூடாக இருந்தனால என்னால் முதல்ல செய்ய முடியல. அதனால தான் திரும்ப உங்களுக்கு எடுத்து செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். இதை பாருங்கள், நான் விரலில் தான் அழுத்துறேன். அப்படியே துண்டாக நசுங்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வடிகட்டி எடுக்கணும். நான் இந்த கரண்டிலேயே அப்படியே வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். ஸ்ட்ரெயினரில் கூட நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வெந்ததுக்கப்புறம் லைட்டாக கலர் இந்த மாதிரி தான் சேஞ்ச் ஆகும். இதை நான் அப்படியே ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கிறேன். தர்பூசணி காயை வடிகட்டி எடுத்து வச்சதுக்கப்புறமா மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனை சூடுபடுத்திக்கோங்க. நான் 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுக்கிறேன். அதாவது மெஷரிங் கப்பில் பெரிய கப்பில் 3/4 கப்பு எடுத்துருக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இதே கப்பில் 2 கப்பு நம்ம தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இதில் சர்க்கரை பதம்லாம் எதுவும் தேவையில்லை. சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு அந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நமக்கு பாகு பதம்லாம் எதுவும் தேவை கிடையாது. இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம வேக வச்சு தண்ணி வடித்து வச்ச இந்த தர்பூசணி காய் அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி கலக்கி கொடுத்துருங்க. இந்த சர்க்கரை தண்ணியில் இந்த தர்பூசணி காயை மறுபடியும் நம்ம கொஞ்சம் வேக விட போகிறோம். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய இனிப்பு எல்லாமே இந்த காயில் இறங்கணும். அதனால் கொஞ்சம் நேரம் வேக விட்டால் தான் அதில் இருக்கக்கூடிய இனிப்பு எல்லாமே இறங்கும். இப்போ காய் சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், இந்த தர்பூசணி காய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு தடவை மறுபடியும் கலந்து விட்டுடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் நம்ம அப்படியே வேக விடணும். மூடி போட்டு விட்டுடலாம். 5 நிமிஷம் கழித்து நம்ம மூடியை ஓப்பன் பண்ணலாம். மூடி போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், அந்த ஜீரா எல்லாமே நல்லா கொஞ்சம் வத்தி இருக்குது. அந்த காயும் நல்லா பாருங்கள் ஜீராவோட சேர்ந்து வெந்திருக்குது. பார்க்கும்போதே தெரியும். நம்ம சேர்க்கும்போது எப்படி இருந்தது, இப்போ எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே நம்ம வேக விடக்கூடாது. தர்பூசணி காயை நம்ம ஸ்டவ்லேருந்து இறக்கிட்டோங்க. இந்த சுகர் சிரப்போடு தான் நம்ம அள்ளி ஊற்ற போகிறோம். நான் 5 கலரில் ரெடி பண்ணலான் இருக்கேன். அதனால நான் 5 பவுல் வச்சுருக்கேன். அதில்
அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி சேர்த்துக்கலாம். அப்படியே இந்த சுகர் சிரப்போடு சேர்த்துக்கோங்க. 5 பவுல்லையுமே நான் பிரித்து போட்டுட்டேங்க. நான் 4 ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். ஒன்று ஒன்றா நம்ம கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். அதை இந்த பவுலில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு கலர் டார்க்காக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ரெட் கலர் அதை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக எல்லோ கலர், அடுத்ததாக ஆரஞ்சு கலர் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் நம்மளாக கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள் எல்லோ கலர் வந்திருக்கு. இன்னும் இந்த ஜீராவில் நம்ம ஊற விட்ட உடனே கலர் நல்லாவே அதில் ஊறிடும். அடுத்ததாக க்ரீன் கலரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் ரெட் கலரை மிக்ஸ் பண்ணுறேன். அடுத்தது ஆரஞ்சு கலரை மிக்ஸ் பண்ணுறேன். என்கிட்ட 4 ஃபுட் கலர் இருக்கனால நான் 4 கலர் செஞ்சுட்டேன். இல்லைனா ஒரு கலரில் 2 கலரில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இன்னொன்று நான் கலர் போட போகிறதில்ல, அப்படியே ஒயிட்டாக இருக்கட்டும்னு அப்படியே விட்டுட்டேன். மொத்தம் நமக்கு 5 கலர் கிடைக்கும் ரெடியானதுக்கப்புறமா. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நம்ம கடையில் வாங்குகிற டியூட்டி ஃப்ரூட்டிலாம் பார்த்திங்கன்னா எசன்ஸ் போட்டிருப்பாங்க. அதனால் நம்ம எசன்ஸ் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட ஒரே ஒரு எசன்ஸ் இருந்ததுன்னா அதே எல்லாத்துலேயும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட 4 விதமான எசன்ஸ் இருக்குது. அதை தான் ஒவ்வொன்றுத்துலையும் நான் சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெனிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2-3 சொட்டு இல்லைனா 1/4 டீஸ்பூன் அப்படி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஆரஞ்சு எசன்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம க்ரீன் கலரில் சேர்த்துட்டோம். இப்போ ரெட் கலரில் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 ட்ராப் சேர்த்தாலே போதும், அந்த ஃப்ளேவர் நமக்கு கிடச்சிரும். அடுத்ததாக பைனாப்பிள் எசன்ஸ், அதை நான் எல்லோ கலருக்கு சேர்த்துக்கிறேன். கடைசியாக நான் ரோஸ் எசன்ஸ் எடுத்திருக்கேன். அதுதான் நான் இந்த 2 கலருக்கும் சேர்க்க போகிறேன். இது எல்லாமே நம்ம இதில் டூட்டி ஃப்ரூட்டியில் சேர்க்கறதுனால ஃப்ளேவர் நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தான் சேர்க்குறோம். எசன்ஸ் சேர்த்துட்டு மறுபடியும் எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம கலந்து கொடுத்துடலாம். நம்ம வேக வச்சு அந்த ஜீராவை வடிகட்டி எடுத்துடக்கூடாது. அந்த ஜீராவோடு தான் நம்ம இந்த மாதிரி சேர்த்து விடணும். ஏன்னா அந்த ஜீரா நல்லா ஊறணும். அந்த காயில் நல்லா ஊறிட்டு அந்த இனிப்பு ஏறணும், கலரும் சேர்ந்து ஏறணும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். இப்போ இதில் நான் கலர் எதுவுமே சேர்க்கல, அதனால் வேறு ஸ்பூன் எடுத்து நான் போட்டுட்ருக்கேன். நம்ம கலரில் சேர்த்த ஸ்பூன் எடுத்து போட்டோம்னா அந்த கலர் இதுலேயும் ஒட்டிக்கும். அதனால தான் நான் வேற ஒரு ஸ்பூனை போட்டு கலந்துட்டுருக்குறேன். அவ்வளோதாங்க, நம்ம எல்லா கலரும் சேர்த்தாச்சு, எசன்ஸும் சேர்த்தாச்சு. இதை நீங்கள் அப்படியே வச்சிடணுங்க. ஓவர் நைட் நீங்கள் அப்படியே வச்சிடணும். அப்போ தான் அந்த எசன்ஸ், அந்த ஜீராலாம், அந்த இனிப்புலாம் அந்த காயில் ஏறும், அந்த கலரும் அந்த காயில் பிடிக்கும், அந்த ஃப்ளேவரும் அந்த காயில் பிடிக்கும். அதனால் நீங்கள் நைட்டில் செய்கிறீங்க அப்படின்னா ஓவர் நைட் வச்சுருங்க. அப்படி டேயில் செய்கிறீங்கன்னா 10 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் கூட நீங்கள் ஊற விடலாம். இதை அப்படியே நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். நான் ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டேங்க. நல்லா செட் ஆகிருக்கு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நம்ம சுகர் சிரப்போடு அப்படியே ஃபுட் கலர் அந்த எசன்ஸ்லாம் ஆட் பண்ணி நம்ம ஊற விட்டோம். இப்போ நல்லா ஊறி நல்லா செட் ஆகிருக்கு. நான் கொஞ்சமாக அள்ளியே காட்டுறேன் பாருங்கள், அந்த கலர் எந்த அளவுக்கு அதில் பிடிச்சிருக்குன்னு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வடிகட்டி எடுக்கணும். வடிகட்டுறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிண்ணத்தில் வடிகட்டி போட்டு வச்சுக்கோங்க. நம்ம ஒவ்வொரு பவுலில் இருக்கிறதையும் எடுத்து தனித்தனியாக நம்ம வடிகட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் கலரே போடாததை யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா கரண்டியில் அப்புறம் கலர் பிடிச்சிரும். அதனால் ஃபஸ்ட்டு கலர் போடாததை நான் வடிகட்டிக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக அப்படி தட்டி விட்டிங்கன்னா போகிறோம். அதில் இருக்கக்கூடிய ஈரம் எல்லாமே அப்படியே வடிஞ்சிரும். வடிகட்டினதை நம்ம இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கலாம். நான் 4 லேயர் டிஷ்யூ பேப்பரை ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுருக்கேன். அதில் தான் நம்ம ஒரு இடத்துலையும் நம்ம இதை போட்டு வச்சுக்க போகிறோம். நான் இதை ஒரு பக்கமாக கொட்டியிருக்கிறேன். கொட்டிட்டு இப்படி லைட்டாக அப்படியே பரப்பி விட்டுக்கோங்க. இந்த டிஷ்யூ பேப்பரில் ஈரம் எல்லாமே உறிஞ்சிடும். இதே மாதிரி தான் எல்லாத்தையும் நான் வடிகட்டி எடுக்க போகிறேன். எல்லாத்தையுமே நான் வடிகட்டிட்டேங்க. வடிகட்டிட்டு டிஷ்யூ பேப்பருக்கு நான் மாற்றி விட்டுட்டேன். பாருங்கள், அந்த ஈரம் எல்லாம் எப்படி உறிஞ்சிட்ருக்குது. அதுக்காக தான் நம்ம டிஷ்யூ பேப்பரில் மாற்றிருக்கிறோம். இந்த ஈரம்லாம் உறிஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம நார்மல் பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை ஃபேன் காற்றுலேயே நம்ம அப்படியே காய விடணும். வெயிலெல்லாம் காய போடக்கூடாது. ஒன்று மட்டும் நான் வேறு பிளேட்டுக்கு வச்சுருக்கேன். ஏன்னா மொத்தம் நம்ம 5 கலர் ரெடி பண்ணோம். 4 மட்டும் தான் என்னால் ஒரு பிளேட்டில் வைக்க முடிஞ்சது. இன்னொன்று நம்ம நடுவில் போட்டோம்னா கலர் மிக்ஸ் ஆகிடும். அதுக்காக தனியாக வச்சுருக்கிறேன். இது 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் அப்படியே டிஷ்யூ பேப்பரில் இருக்கட்டும்னு அப்படியே விட்டுடுங்க. அந்த ஈரம் எல்லாமே அப்சர்வ் ஆகிடும். அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் அந்த பிளேட்டுக்கு மாற்றி விட்டுட்டு அப்படியே ஃபேன் காற்றுல கொஞ்சம் பரப்பி விட்டால் போல் நம்ம காத்தார விட்டாலே போகிறோம். நல்லாவே காஞ்சிரும். டிஷ்யூ பேப்பரில் மாற்றினதை நான் ஈரம் வற்றினதுக்கப்புறமா பிளேட்டில் மாற்றிட்டேங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே ஈரம்லாம் வற்றி நல்லாவே ஆறிட்டுருக்குது. கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை மட்டும் அந்த டியூட்டி ஃப்ரூட்டியில் இருக்கும். நம்ம சேர்த்தது பார்த்திங்கன்னா மொத்தம் 5 கலர் நம்ம ரெடி பண்ணோம். இந்த 5 கலருமே நல்லாவே கலரும் செட் ஆகிருக்குது. நல்லாவே நல்லா சுத்தமாக ஆறிட்டுருக்குது. அதில் கூடிய ஈரப்பதம் எல்லாமே சுத்தமாக ஆறிடுச்சு. லேசான ஒரு பிசுபிசுப்பு தன்மை எப்போவுமே டியூட்டி ஃப்ரூட்டியில் இருக்கும். நம்ம கடையில் வாங்கினா கூட இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா கூட கலந்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. நான் கிட்டக்க உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இப்போ எல்லா கலரையுமே நம்ம ஒன்றா தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் நிழல்லையே ஆற வச்சுக்கலாம். நீங்கள் வெளியே வெயிலெலாம் வச்சு இதை ஆற விடக்கூடாது. வீட்டுக்கூட நிழல்லையே தான் உலர்த்தி எடுத்துக்கணும்.
ஏன்னா இது வெயிலில் வச்சா ரொம்ப ஒரு சொரப்பாகிடும், ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த பிசுபிசுப்பு எல்லாமே போயிட்டு ரொம்ப ஒரு ஹார்டாகிடும். அந்த மாதிரி ஆகக்கூடாது. அதனால் நீங்கள் நிழல்லையே வச்சுட்டு உலர்த்தி எடுத்துக்கோங்க. ஒரு நாள் வச்சு உலர்த்தினாலே போகிறோம். தன்னாலே அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் எல்லாமே ஆறிடும். நான் அந்த மாதிரி தான் உலர்த்தி எடுத்தேன். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ரெடி பண்ண 5 கலரும் சேர்ந்துருக்கு பாருங்கள், எவ்வளவு சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம கடையில் போயிட்டு டூட்டி ஃப்ரூட்டி காசை கொடுத்து வாங்காமல் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய அந்த தர்பூசணி தோலை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி தர்பூசணி பழம் வாங்கும்போதெல்லாம் நம்ம டூட்டி ஃப்ரூட்டி தேவைன்னா நம்மளே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். செய்கிறது ரொம்ப சுலபம், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கேக் ரெசிபி செய்யும் பொழுது, ஐஸ்கிரீம் செய்யும் பொழுது அதுக்கு எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியான இந்த டூட்டி ஃப்ரூட்டியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டூட்டி ஃப்ரூட்டி ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம தர்பூசணி பழத்தை சாப்பிட்டுட்டு தோலை வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருவோம். அதை தூக்கி போடாமல் அதை வச்சு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வீட் செய்கிறதுக்கு கேக், ஐஸ்கிரீம் இதுக்கெல்லாமே யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.